மார்க்கத்தை பின்பற்றுகிற பெருமக்கள் தங்களுடைய செல்வங்களை கொடையாக கொடுத்ததுதான் இந்த வக்பு சொத்துக்கள் எல்லாம். அது நபிகள் நாயகம் அவர்கள் அருளிய மொழிக்கேற்ப அதை வாங்கவோ பிறருக்கு விற்கவோ தானமாக வழங்கவோ முடியாது. அது அல்லாஹ் அவர்களுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர், அவர்களுடைய கல்வி, ஏழை எளிய மக்களுக்கான உதவி, அதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த புனித கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இதிலே இரண்டு வகை இருக்கிறது இந்த சொத்துக்களை கொடையாக கொடுப்பது. ஒன்று, அல்லாஹ் அவர்களினுடைய திருப்பெயரால் கொடுக்கப்படுவது. இன்னொன்று, அவருடைய பெயரால் நற்பணிக்காக பெரும் செல்வந்தர்கள் கொடுப்பது. அந்த இரண்டாவது கொடையாக கொடுக்கிற செல்வந்தர்கள் அவர்களுடைய வாரிசுகளே அந்த சொத்துக்களை நிர்வகிக்கலாம் என்பது இதுவரை இருந்து வந்த முறை. இந்தியாவினுடைய வக்பு வாரிய தலைவர் ஜாவத் அகமது அவர்கள் இந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ கூடாது, இது அல்லாஹ் அவர்களுக்கே சொந்தம், அப்படிதான் இதுவரை இருந்து வந்திருக்கிறது. 1998 நிறைவேற்றப்பட்ட சட்டம் கூட உச்சநீதிமன்றத்திலே பல முறைகள் இந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு. முகலாயர் காலத்தில் இருக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு மாறுதல், அப்புறம் விடுதலை பெற்ற இந்தியாவில் பல மாறுதல், 2013 மாறுதல், அப்படி எல்லாம் பல மாறுதல்கள் வந்து இப்ப 25 ஒரு மாறுதல் வருது. அதுல அந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுதான் அதுல இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கே சொந்தம், அது வக்புக்கு தான் சொந்தம். அது அந்த முறை இப்போது மாற்றப்படுகிறது. இதில் இருக்கிற சிக்கல், அல்லாஹ்வின் திருப்பெயரால் கொடையாக கொடுப்பவர் 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவராக இருக்க வேண்டும். அது ஒரு முதல் சிக்கலாக பார்க்கப்படுது இங்கே. பிறகு அந்த வக்பு சொத்துக்களை 12 ஆண்டுகள் ஒரு ஆக்கிரமிச்சு பயன்படுத்தியிருப்பாரே, ஆனால் அது அவருக்கே சொந்தம் என்ற வாய்ப்பு இதுல உருவாகிறது. இது ஒரு பேராபத்தான போக்கு. இதுல என்னன்னா இதுல கொண்டு வந்திருக்கிறதுல இருக்க பெரிய சிக்கல்கள், இந்த வக்பு சொத்துக்களை அதனுடைய நிர்வாகிகள் நிர்வகிப்பது போக அரசு சார்ந்த அதிகாரிகள், அரசு நியமிக்கிற ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர், துணை ஆட்சியர், அவர்கள் நிர்வகிப்பார்கள் என்று வரும்போது அதில் இருக்கிற குறைநிறைகளை களைகிற வாய்ப்பு, அந்த அதிகாரம் வக்பு வாரிய நிர்வாகிகளுக்கு இல்லாது போய்விடுகிறது. நமக்கு இருக்கிறது பயம் என்னன்னா, அது அதிகப்படியா சொத்துக்களை கொண்ட அமைப்பு இங்கே தொடர்வண்டித்துறை, இராணுவத்துறை, வக்பு வாரிய தான் இருக்குது. இதுல நம்மளுக நிலம் கையகப்படுத்துறதுக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு விளை நிலங்களை, இந்த மாதிரி நிலங்களை பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குறோம். அதாவது 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் தொழிற்சாலை தொடங்குறோம், வேலை வாய்ப்பை பெருக்கிறோம், நாட்டின் வளர்ச்சியை கூட்டுறோம், அப்படிலாம் காதுல தேன் ஊத்துற கதை இருக்குது, நீண்ட நாளாக நடக்குது. இப்போ அந்த இதில் இந்த வக்பு வாரிய சொத்துக்களை குறிவைக்கிறாங்கிறத இதில் இருக்கிற பெரிய இது. குறிப்பாக இந்து மக்களினுடைய மனத்தை மகிழ்விக்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் இது பார்க்குது. இதனால இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், எதிர்நிலை எடுப்பார்கள், அது தெரிஞ்சது இந்த முடிவே எடுக்குது. அவங்க வாக்கு வேண்டாம், ஆனால் அதுக்கு எதிராக இந்து மக்களின் வாக்கை ஒருமுகப்படுத்துவோம், குவிப்போம் அப்படிங்கிறத இந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுங்கிறத அதில் இருக்கிற சிக்கல். இப்போ இதில் திருத்தம்னு வந்திருந்தா, வக்பு சொத்துக்களை முறைகேடாக நிர்வகித்தவர்கள், அதில் ஊழல் செய்தவர்கள், அவர்களுக்கு விசாரணை, வழக்கு, தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறத யாருங்க மறுக்கல. அந்த நிர்வாகத்தையே மொத்தமா மாத்திருது. அந்த நிர்வாகத்தில் 2 பிற மதத்தவர், குறிப்பா இந்து மதத்தவரை உள்ள
சேர்ப்பது என்பது அது பேராபத்தை உண்டு, அது பேராபத்தை உண்டு பண்ணுவது. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப அதே மாதிரி இப்ப நம்மளுடைய பொதுவான பிள்ளைகள், நம்மளுடைய குரல் வக்பு வாரிய சொத்துக்களை இருப்பதற்கு 2 பிரமதத்தவர் நியமிக்கப்படலாம் என்பது போல இப்ப இந்து அறநிலைத்துறை, தமிழ்நாட்டு அறநிலைத்துறை இருக்குது. கோயில்களுக்கு அதே 38 லட்சம் ஏக்கர் இருக்குங்கிறாங்க மொத்தமா. அது மாதிரி இங்கேயும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கோயில்களுக்கு இருக்குது. அந்த நிலங்கள் முறையா நிர்வகிக்கப்பட்டிருக்கா, ஆக்கிரமிக்கப்படாம இருக்கா, அதை விசாரிக்க இதே மாதிரி அதிகாரிகளை போடணும். அதுல 2 உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள், 2 உறுப்பினர்கள் கிறிஸ்தவர்களை போடணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. அது போட்டா இந்த பிரச்சனையில் இந்த போராட்டம் வாபஸ், இந்த போராட்டம் வாபஸ். அதாவது இந்த நாடு இறையாண்மை கொண்ட நாடு என்றால் எல்லா மக்களுக்கும், இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் பதிவு செய்யறது எவரும் மறுப்பதற்கு இல்லை. நீங்க மறுத்தால் என்னோட வாதிடலாம். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வெள்ளைய ஆதிக்கத்தின் கீழே பல 100 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு, இந்த மண்ணின் விடுதலைக்கு, மக்களின் அடிமை விலங்கை அறுக்க போராடியவன் எல்லாம் இன்னைக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போராடாதவர்கள் பாராளுமன்றத்திலேயே அதிக பதவியிலேயே இருக்கிறாங்க. அதான் இங்க இருக்கிற சிக்கல். இது ஏற்புடையது அல்ல. இப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட மதத்தை தழுவியதனாலேயே அந்த மக்களை குறிவச்சு நகர்வது என்பது ஏற்புடையதல்ல. எங்களுடையது உன் மதம் சிறந்தது நீ வழிவிடு, என் மதம் சிறந்தது வழிவிடுங்கிறதா நாங்கள் தமிழ் தேசியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கோட்பாடு. குறிப்பாக அரபு நாடுகள் எல்லாம் பெரிய பெரிய இந்து கோயில்களை கட்டி நம்முடைய இறைகளுக்கு வழிபாடு நடக்குது. அந்த மக்கள் தங்கள் நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள், அனுமதித்திருக்கிறார்கள். அரபு நாடுகளே, இஸ்லாமிய நாடுகளே, அங்கே போய் நம்முடைய மதிப்பிற்குரிய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அந்த கோயிலை திறந்து வைத்து உரையாற்றியதெல்லாம் இருக்கு. அந்த நாடு வழிபாடு அனுமதிக்கும் போது நம்ம இந்த பாகுபாடை பார்த்து கொண்டிருப்பது இறையாண்மைக்கும் தேச ஒருமைப்பாடுக்கும் என்றைக்கும் ஏற்புடையது அல்ல. அறிவார்ந்த பெருமக்கள், உண்மையிலே தேசப்பற்று பேசுகிற பெருமக்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செயல்படணும். இப்ப நம்ம இந்தியா அதிகப்படியான வருமானத்தை ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். இதை நான் சொல்லும்போது சிரிச்சிங்க. நாட்டின் பிரதம அமைச்சரே பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரேசில் இருந்தது, அதுக்கு போட்டியா நம்ம இருந்தோம். இப்ப நம்ம தான் முதன்மையா இருக்கிறோம். அதிகப்படியான அந்நிய செலாவணி ஈட்டுறோம் மாட்டுக்கறி ஏற்றுமதி. இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி எந்த நாடுகளுக்கு செல்கிறது? அவ்வளவும் இஸ்லாமியர் நாடு, கிறிஸ்தவ நாடு தான். பால் ஏற்றுமதியில பிரேசிலுக்கு நமக்கு தான் போட்டி. இப்ப பிரேசில முந்தி கொண்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அதை எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்? இதுதான் முக்கியம். இன்னைக்கு எரிபொருள் அவன்கிட்ட இருந்தா வாங்குறோம். ஒரு நாடு இன்னொன்று சார்ந்து நம்ம வாழ்றோம். அது அவர் சமயம், அவர் வழிபாடு. இது என் சமயம், என் வழிபாடு. ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் எங்க இறை மொழியில, எங்கள் மறைமொழியில வள்ளுவ பெருமகனார் தந்தரளி இருக்கிறார். ஒவ்வொருவரை சார்ந்து வாழும்போது இவர் இருந்தா போதும், அவர் செத்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறது அது ஏற்புடையது அல்ல. அதனால இந்த சட்டத்தில் நிறைய இதுல சட்ட வரைவில் பெரும் குறைகள் இருக்குது. அது அந்த வக்பு சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா அரசு ஆக்கிரமித்து விடும் என்கிற அச்ச உணர்வு மக்களுக்கு இருக்குது. அது என கடந்த கால நிகழ்வுகள் அதை நிரூபிக்குது. அதனாலதான் இந்த போராட்டத்தில் நீங்கள் திருத்தங்கள் கொண்டு வாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கிற திருத்தம், அதிகாரத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதை வக்பு வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கிற நிர்வாகிகள் அந்த சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியிருந்தால் அதை ஆய்வு செய்து கண்டுணர்ந்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் அல்லது சிறைப்படுத்துங்கள். அதை யாரும் எதிர்க்கல. அந்த திருத்தத்தை எல்லாருமே சரிபடும். அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்துல நிர்வாகத்துல 2 இஸ்லாமியரை சேருங்க, ஐயப்பன் கோயில்ல 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை சேருங்க, தமிழ்நாட்டு அறநிலைத்துறையில 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை சேர்த்து விடுங்க. ஏன்னா அங்கதான் பெரிய கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் நடக்கிறதா நானே சான்று வேணா நானே வெளியிடுறேன். உங்களுக்கு ஐயமா இருந்தா வேணா. இப்ப கரூர்ல எல்லாம் கோயில் நிலம் லட்சக்கணக்கான ஏக்கர், அதை வீடற்ற மக்களுக்கு தேர்தல் வரும்போது இங்க போய் கட்டி குடியிருங்கள்னு சொன்ன பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான்.
இன்னைக்கு கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சு விட்டீர்கள், இடிக்க போறோம்னு சொல்லி விரட்டுறதும் இவர்கள் தான். இது அறிவு இருக்கிறவன் ஆட்சியில் நடக்கிறது இல்லது. இது இருந்து இறைவன்கிட்ட கேட்டா எல்லாமே கொடுப்பாங்க. எங்களுக்கு குடியிருக்க இடம் இல்லைன்னா அந்த இடத்த இறைவுக்கு கோயிலுக்கு எதுக்கு அவ்வளவு இடம்? மக்களுக்கு குடியிருக்க இடம் இல்லை, வாழ இடம் இல்லைன்னா அதை மக்களுக்கு கொடுக்கறதா ஆகப்பெரிய இறை சேவை. அதை இறைவன் வெறுக்க மாட்டா, விரும்புவான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்து கோயில்களினுடைய நிலங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு, அரசு ஆக்கிரமிக்கப்படல அப்படின்னா இது சரி. இது குறிப்பா இந்த வக்பு சொத்துக்களை குறி வச்சு இந்த சட்ட வரைவை கொண்டு நிறைவேற்றி இருப்பது. அதுலேயும் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் 39 வாக்கு இருக்கு தமிழ்நாட்டில். காங்கிரஸ் புதுச்சேரியோட சேர்த்து 40, 22 வாக்கு தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. மீதி வாக்கு எங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்கே பாராளுமன்றத்தில் கடும் தர்க்கத்தை வச்சு நம்ம கேட்கறது போல கருத்துக்களை கேட்டு அதை தகர்க்காம இங்கே ஒரு தீர்மானம் போடுவது, அதை எதிர்த்து வழக்கு போடுவதெல்லாம் அது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். அது கடைசியாக முடிவு தெரியும். இருக்கிறேன் வரும்போது பேசாமல் இருந்துறது, அப்புறம் போராட்டம் வந்தால் எதிர்க்கிறது, அப்புறம் அதுக்கு ஒரு தீர்மானம் போடுறது, அதுக்கு வழக்கு கொண்டு வருது, அவன் எழுதுன்ட்டு போயிடான். இதுதான் இது. இந்த வாக்கை மட்டுமே குறி வச்சு நகருகிற இந்த ஆட்சியாளர்கள் பெரும் பெரும் கொடுமையாளர்கள், பெரும் கொடுமையாளர்கள். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதா அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணல் அம்பேத்கர். ஆனால் நாங்கள் உணர்றோம் அது திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது அப்படின்னு. அண்ணல் அம்பேத்கருடைய பிறப்பை போற்றுகிற நாளைக்கு அதுல இதைதான் நினைவு கூற வேண்டியது இருக்குது. அதனால இந்த சட்ட வரைவில் இருக்கிற ஆபத்துகள் இது போன்ற பெரும் ஆபத்து இருக்குது. அப்ப அதே மாதிரி இந்து கோயிலுக்கு 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர் தான் கொடையாக கொடுக்க முடியும்னா, அதே மாதிரி இந்து கோயிலுக்கு ஒருவர் நன்கொடை கொடுக்க வர்றாரு. இப்போ நாங்களே வரோம், ஒரு 5 ஏக்கரை கொடுக்குறோம். எங்கள் ஊரில் இல்லை கோயிலுக்கு மாடு நந்து விடுவா, இல்லை நான் கலசம் எடுத்து வைக்கிறேன்பா, இல்லை சொல்லி விடுவான். 1 ஏக்கர் நிலத்தை எழுதி வைப்பான். அவன்லாம் பல ஆண்டுகளா 5 ஆண்டுகளா இந்து மதத்தில் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வருமா? இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இஸ்லாமிய மக்கள்கிட்ட இல்லை, பொதுவான மக்கள்கிட்ட எழுதுது. அதுதான் இங்க இருக்கிற கேள்வி. இஸ்லாமிய மக்கள்கிட்ட அவங்களுடைய கேள்வி அவங்களுடைய இதுன்னு இல்லை. அதை கவனத்தில் வச்சுட்டு அரசு இதை செயல்படுத்தணும். சில சட்ட திருத்த வரைவு கொண்டு வந்திருக்கேன், அதில் சில திருத்த வரைவை கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். அதான் நாங்கள் இப்போ சொல்கிறது. இந்த போராட்டத்தின் சட்டம் ஏற்றிட்டீங்க, எளிய பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறதுனால நீங்கள் திரும்ப பெறுவீங்களா? ஆனால் எங்கள் மன உணர்வை, எங்கள் எதிர்ப்பு உணர்வை நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது ஜனநாயக கடமை. அதனால இதை செய்யும். அதே இல்லை அதில் என்ன சிக்கல்னா, மாநில அரசுகள் நிர்வகிக்கலாம், வக்பு சொத்துக்களை அவங்களே கண்காணிக்கலாம், பாதுகாக்கலாம் என்று இருந்ததை மாற்றி மத்திய அரசும் இந்திய ஒன்றிய அரசும் அதில் அதை கண்காணிக்கும் பாதுகாக்கும் வரும்போது இந்த மாநில அரசின் உரிமை அதிகாரம் எவ்வளவு இருக்கும், இந்திய ஒன்றிய அரசின் அதிகாரம் தாக்கம் எவ்வளவு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதில் தலையிடுது. மாவட்ட ஆட்சியரே நிர்வகிக்கலாம். வக்பு வாரிய நிர்வாகிகள் அதனுடைய ஆணையர்கள் இல்லாமல் இந்த அரசு மாவட்ட ஆட்சியர்னா மாவட்ட ஆட்சியர் IAS IPS யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது இந்திய உளவுத்துறை உள்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கு. அது என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கும். நாளைக்கு வக்பு அரசு நியமிச்ச நிர்வாகினா அரசு நியமிச்ச நிர்வாகிக்கு தான் அதிக அதிகாரம் போகும். ஆனால் இந்த சொத்து கண்ணுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கப்பட்டு பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்கப்படும். இப்ப இங்கேயே தம்பி உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் வக்பு வாரியை எடுத்து விளையாட்டு அரங்கம் கட்டியது எல்லாருக்கும் தெரியும். இங்கே பட்டியலிட்டு படிச்சா பல வக்பு வாரிய இடங்கள் தான். அது மாதிரி இந்த வக்பு வாரியல்ல முறைகேடை சரி செய்ய துடிக்கிற ஆட்சியாளர்கள், தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். 12 லட்சம் ஏக்கர் நிலமற்ற கூலிகளாக ஆண்டை அடிமை வாழ்க்கை முறையில் இருந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சமர் நிலம், பஞ்சமி நிலம் நம்ம சொல்றோம், அது பஞ்சமர் நிலம் 12 லட்சம் ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்ட வரைவை கொண்டு அந்த நிலங்களை மீட்டு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது மாதிரி ஜாரி நிலம் குற்ற பரம்பரை என்ற கைரேகை சட்டத்தை திணித்து அதனால ஒடுக்கப்பட்ட சீர்மரபினர் எங்களுடைய தமிழ் குடிகளுக்கு 39,000 ஏக்கர் ஒதுக்கப்பட்டது. அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. 1 ஏக்கர் கூட எங்ககிட்ட இல்லை. அதே மாதிரி நாட்டின் விடுதலைக்கு போராடிய தியாகிகள், விடுதலை போராட்ட தியாகிகள் வீரர்களுக்கு
ஒரு ஆள் 10 ஏக்கர் கொடுத்த நிலங்கள் 10,000 ஏக்கர் நிலங்கள் பறிவு இருக்கு. இதையெல்லாம் மீட்டெடுத்து உரியவர்கிட்ட ஒப்படைக்க தயவு செய்து ஒரு சட்டம், ஒரு திருத்தத்தை நீங்க கொண்டு வரணும். அது ரொம்ப நாளாக அப்படி ஏமாத்திட்டு இருக்க முடியாது. ஏன்னா காலம் சுழண்டு கொண்டு இருக்குது, வரலாற்றின் சக்கரங்கள் சுழண்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த சுழற்சியில் இன்னைக்கு வீதியில் வெயிலில் நின்று போராடுற பிள்ளைகள் எங்ககிட்ட ஒரு நாள் அதிகாரம் வரும்போது அப்படிலாம் எளிதாக நீங்கள் கடத்தி விட்டு நகர்ந்திட முடியாது. கவனத்தில் வச்சுட்டு இயங்குங்க. நன்றி. இந்த கட்சிகளினுடைய அரசியல், இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த மண்ணின் மக்களினுடைய வாக்கு தான் குறி. அதுதான் முதன்மையானது. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய உணர்வு, எங்களுடைய உரிமை, அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அது அதிமுக இல்லை, அது திமுக இல்லை, ரெண்டும் ஒரே தான். பார்ட்டி சேஞ்சு, நோ பாலிசி சேஞ்சு. இங்கே கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், அங்கே இருப்பார், அவ்வளோதான். இங்கேயும் இருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் மின்தடை, அங்கேயும் மின்தடை, இங்கேயும் ஊழல், அங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் சாராயம், அங்கேயும் சாராயம், இங்கேயும் கொலை கொள்ளை, அங்கேயும் கொள்ளை, வன்புணர்வு, கற்பழிப்பு, எல்லா கர்மமும் ஒன்று தான். இங்கேயும் மலையை வெட்டுவான், அங்கேயும் மலையை வெட்டுவான், இங்கேயும் மணல் அழித்திம்பா, இங்கேயும் மணல் அழித்திம்பா. இது என்ன இருக்குது இங்கே? அவங்க வந்தாலும் கட்சித்தீவை மீட்க போராடுவாங்க, இவங்க வந்தாலும் கட்சித்தீவை மீட்க போராடுவாங்க, அவங்க வந்தாலும் நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம்பாங்க, வந்த பிறகு வாயை மூடு. பார்ட்டி சேஞ்சா இருக்கு, பாலிசி சேஞ்சிருக்கா, கட்சி மாறுதல் இருக்கு. கட்சியில வேற வேற கட்சியா காட்டுவாங்க, கொள்கை மாறுதல். அதனாலதான் எங்க தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் இது ரெண்டும் ஒரே குட்டையில உருண்டா மட்டை தாண்டான்ட்டு போயிட்டாரு. அந்த மட்டைய பிச்சு நாரா திரிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். வேற ஏதாவது இருக்கா? இது முக்கியம். ஏழை இஸ்லாமிய நலனுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. அதுல ஐயமே கிடையாது. ஏழை இஸ்லாமிய, அதாவது இது எதுக்கு பயன்படுதுன்னா, முதன்மையானது கல்வி, ரெண்டாவது ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கான வாழ்க்கை தரம், அப்புறம் மசூதிகள் கட்டுதல், கல்லறைகள், அதாவது இறுதி அடக்கம் செய்கிற மையங்கள், அது மையத்துன்னு சொல்லுவோம், மையங்கள். அதற்கு பிறகு தங்கும் இடங்கள், விடுதிகள், இஸ்லாமிய மக்கள் அல்லது பொதுவான மக்கள். நான் என்னை எடுத்துக்கிட்டு முன்னாடி நிற்கிற மகன் இந்த வக்பு வாரிய சொத்துக்களின் மூலமாக அருள் கொடையாளர்கள் தந்த அதை வச்சு கட்டி உருவாக்கப்பட்ட காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளியிலும், இளையான்குடி மேல்நிலை பள்ளியிலும், டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியிலையும் படித்து வந்தவன் தான் நான். இது எல்லாமே அந்த இன்னைக்கு வக்புன்னு இல்ல, அது என்னன்னா வக்பு என்றால் தங்குதல். அது நீங்க நம்ம ட்ரஸ்ட்ங்கிற ஆங்கிலத்தில், இங்க தமிழ்ல அது இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு சொல்லுங்க. வக்பு என்பது ஒரு அரபு சொல், அது புரியல, அது புரியல. நமக்கு ஒரு இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு சொல்லுங்க, முஸ்லீம் ட்ரஸ்ட்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அது எளிதாக அவங்களுக்கு புரியுது. இது அல்லாவின் திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக கொண்டு வரப்பட்ட கொடுக்கப்பட்ட அருட்கொடை, திருக்கொடை. அதுல எந்த மாற்றம் இல்லை. வேற தன் மாநிலத்தில் பயன்படுத்த மாட்டேன், அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஏன்னா அவன் மானமிக்க, வீரமிக்க, ரோசமிக்க, துணிமிக்க அந்த மண்ணில் மகள். அந்த மகளை நான் எப்பவும் பாராட்டுறேன். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவன் இருந்திருந்தா இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் அவசியம் இல்லை. இப்ப நிக்கிற எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னா ஓகே ப்ரொசீட் அப்படின்னு என்னை தவிர்த்து புரியுதுன்னு நினைக்கிறேன். அது பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? என் தம்பியா இருந்தாலும் என் தங்கச்சியா இருந்தாலும் மாத்துறதா வைக்கிறதாங்கிறது அந்த கட்சி முடிவு பண்ணும், என் கட்சி இல்ல. அதனால அது அவங்க கட்சியினுடைய விதி, அதுபடி அவங்க இயங்குவாங்க. அதுல கருத்து சொல்லிக்கிட்டு கூடாது, அது அநாகரிகம். அதான் 38 லட்சம் ஏக்கர், அவங்களே வெளியிட்டதெல்லாம் 32 லட்சம் ஏக்கர், 8 லட்சம். உங்களுக்கு புரியுதா? 1.2 லட்சம் கோடிகள் அவங்க கொடுத்த கணக்கு தான். டேட்டா பேஸ் அதே மாதிரி இந்துக்களுடைய கோயில்களுடைய சொத்து, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எவ்வளவு, அது வாரணாசியில் இருக்க அந்த கோயிலுக்கு எவ்வளவு, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எவ்வளவு, பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு எவ்வளவு, ஐயப்பன் கோயிலுக்கு எவ்வளவு, திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு எவ்வளவு, எல்லாத்தையும் எடுங்க. எங்க திருத்தணி, எங்க திருச்செந்தூர், எல்லாத்தையும் எடுங்க. அந்த சொத்துக்கெல்லாம் அப்படியே இருக்கு. ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் இடம் கூட சொல்லுவாங்களே, ஒரு ஏக்கர், ஒரு சின்ன இடம் கூட ஆக்கிரமிக்கப்படலைன்னு சொல்லுங்க. நீங்க இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிக்க 2 இந்துக்களை
மாதிரி இந்துக்கள் சொத்துக்களை நிரூபிக்க 2 இஸ்லாமியரை போடுங்க, 2 கிறிஸ்தவரை போடுங்க, முடியும். சமூக நல்லிணக்கம், தேச ஒருமைப்பாடு, இதை யாரும் எதிர்க்க மாட்டோம், போற்றுவோம்ல. செஞ்சிருக்கீங்களா?